குடிப்பதோ, சிகரெட் குடிப்பதோ, கொஞ்சம் அடாவடித்தனமாக பேசுவதோ, திமிருத்தனமாக நடந்து கொள்வதோ, அரசாங்கத்தை கிண்டல் செய்வதோ, நடைமுறையில் சாத்தியப்பட முடியாத பல செய்திகளை சினிமாவில் காமிச்சாங்க. இது அப்படியே மக்கள் இளைஞர்கள் மனதில் போய் ஆணித்தரமாக பதிய வைக்கப்பட்டது. திரும்ப 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 செய்து இதற்காக சைடில் என்ன பண்ணாங்கன்னா ஃபேன் கிளப், ரசிகர்கள் மன்றம், அதனுடைய விழாக்கள், பாலபிஷேகம் செய்ய, முதல் காட்சி 100 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய் 2000 ரூபான்னு விற்கிறது. அதுல ஒரு வெறித்தனத்தை உண்டு பண்ணுவது, இதெல்லாம் நடந்தது. அதை தவிர பல என்ஜிஓக்கள் மூலமாக மக்கள் பணத்தையே வசூல் செஞ்சு, டொனேஷன் வசூல் செஞ்சு அதன் மூலமாக ஏதோ செய்வது போன்ற காட்சிகள். இதன் பின்னாடி மீண்டும் நான் சொல்லுகிறேன், மிஷனருடைய பணங்கள் எல்லாமே இருந்தது. இதுக்கு மேல ஒருபடி போய் மீடியா, ஊடகங்கள், அதன் மூலமாக செய்யப்பட்ட பிரச்சாரங்கள், வளர்ப்புகள் எல்லாமே கையில் எடுக்கும். இதையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் அப்படின்னு ஒரு எக்ஸலன்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி உத்திகளை உபயோகித்து ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை நடிகர் விஜய் பின்னால் அமைக்கப்பட்டது.